ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஜுவல்லரியோட டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண அப்பயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பட் நம்ம இதுக்கு முன்னாடி டிஜிகோல்டு பற்றி சொல்லாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 4 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் ஜுவல்லரியோட 3 ஸ்கீமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீமில் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்லாம் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டிஜிகோல்ட் ஸ்கீம் மூலிமா நீங்கள் 100 ரூபாயிலிருந்தே நீங்கள் தங்கமாக சேமிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கான தங்கத்தை அவங்க வரவு வச்சுடுவாங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5% ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட பீரியட் பார்த்திங்கன்னா 330 டேஸு. மொத்தமாக பார்த்திங்கன்னா மந்தில் 11 மந்த்து. ஸோ அந்த 11 மந்த் முடிகிறப்ப நீங்கள் தங்க காயினாவோ இல்லை தங்க நகையாவோ வாங்கிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 4 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா நகை விலை கம்மியாச்சுனாலும் நகை விலை இன்கேஸ் அதிகமாச்சுனாலும் நமக்கு அதில் பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆவரேஜ் ரேட் வச்சுருக்காங்க. அடுத்தது இதில் ஈஸியாக யார் வேணாலும் பே பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எல்லாருக்குமே. ரெஃபர் பண்ணுறதுனாலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். நகையாக வாங்குறப்ப வேட்டும் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிஜிகோல்ட் சேவிங்ஸ் நோ மோர் ஜாயின் நவ்வுன்னு கேட்குது. அதில் ஜாயின் நவ்வை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கேட்கும். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு அண்ட் அமௌண்ட் இருக்கும் கீழே. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான வெயிட், கோல்டோட வெயிட்டும் பெனிஃபிட்டோடு சேர்ந்து கோல்டோட வெயிட் என்ன கிடைக்கிது அப்படின்றதும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அமௌண்ட்டை போட்டு காமிக்கிறேன். அங்கே வெயிட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா வெயிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பெனிஃபிட்டோடையும் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வெயிட் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகுதுன்னும் அங்கேயே காமிச்சிடும். இந்த ஸ்கீமுக்கான நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அக்ரி பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பே நவ்வுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் யூபிஐ மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னாலும் எது வேணும்னாலும் பார்த்திங்கன்னா எந்த பேமெண்ட் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் பே பண்ணி முடிச்சிட்டேன். இதிலே எல்லா டீட்டெயில்ஸும் காமிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா இதில் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 கிராமை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா வீக்லிக்கு பார்த்திங்கன்னா என்ன பேமெண்ட் பண்ணணும், மந்த்லிக்கு என்ன பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இதிலே காமிச்சிடும். இப்போ இதில் வீக்லி பார்த்திங்கன்னா 240 ருபீஸ் காமிச்சிருக்கு. மந்த்லி பார்த்திங்கன்னா 1129 ருபீஸ் காமிக்குது. நெக்ஸ்ட்டு ரெஃபர் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்க 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ்லேயே பார்த்திங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு இருக்குது. இது கீழே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக 3 ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூப்பர் கோல்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தங்கமகள் ஸ்கீமு, மூணாவதாக பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் கோல்டை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். நீங்கள் பார்த்திங்கன்னா மந்த்லி 1500லேருந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கான கோல்டு வெயிட் பேஸ்டில் சேவ் ஆகும். விஏல பார்த்திங்கன்னா அப் டு 75% வரைக்கும் இதில் ஆஃபர் இருக்குது. ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஜிகோல்டில் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தங்கமகள் ஸ்கீம். இதுவும் பார்த்திங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். நீங்கள் கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாகவே இதில் சேவ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் 2000 பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 11th மந்த் எண்டில் 22,000 சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கு கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ளஸ் ஸ்கீமு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 டைம் பேமெண்ட் ஸ்கீமு.
மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000. நீங்கள் 20,000 30,000 மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு 75% ஆஃப் இருக்குது விஏல. நம்ம தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டெய்லி பேஸ்லேயும் நீங்கள் தங்கத்தை சேமிக்கலாம், மந்த்லி பேஸ்லேயும் தங்கத்தை சேமிக்கலாம். நீங்கள் வந்து அமௌண்ட்டாவையும் தங்கத்தை சேமித்து வைக்கலாம். லாஸ்ட்டாக ஒன் டைம் பேமெண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் தங்கத்தை சேமிக்கலாம். மொத்தத்தில் சொல்லப்போனால் நம்ம தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் ஆப். அதால் உடனே தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் தங்கத்தை சேமிக்க ஆரம்பிங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.